எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கோகோனட் பர்ஃபி ரெசிபி தான் எப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுங்கிறத பார்த்துடலாம். கோகோனட் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா துருவின கோகோனட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா துருனதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு திக்கான பேனில் இந்த 1 கப் கோகோனட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதும். இப்போது இந்த 1 கப் கோகோனட்டுக்கு வந்து 3/4 கப் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா 1-2 பாதியாக உடச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா டஸ்ட்டு போகிறதுக்கு மட்டும்தான், அதனால் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கூலானதுக்கப்புறமா இப்போ ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கிற இந்த கோகோனட்டில் இந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பேனில் வந்து அரிசி மாவு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம், அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கோகோனட் பர்ஃபி கிடைக்காது. ஒரு ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இதில் வந்து ஆட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அரிசி மாவு நல்லா வந்து அந்த பர்ஃபியில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நல்லா கோகோனட் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கோகோனட் பர்ஃபி இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஓரளவு நம்ம கை பதத்துக்கு சூடாக இருக்கும் போதே இதை வந்து ஒரு பாட்டில் கேப்பில் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து வாங்கக்கூடிய ரெசிபி தான் இது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ரெசிபி நம்ம வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.